தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். அவர் மாட்சியை ஆடையாக அணிந்துள்ளார். இயேசுவின் இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இவ்வுலகில் தோன்றிய அனைத்து அரசுகளும் ஆட்சியாளர்களும் அதிகாரத்தாலும் விளம்பரங்களாலும் அணு ஆயுதங்களாலும் தங்களை பெரியவர்களாக காட்டிக்கொள்கிறார்கள். விண்ணிற்கும் மண்ணிற்கும் அரசராக தோன்றிய இயேசுவோ உண்மைக்கு சான்று பகர்வதே எனது பணி, அதற்காகவே இவ்வுலகிற்கு வந்தேன் என்கிறார். ஏழை எளியவர் வாழ்வு பெறும் பொருட்டு தம் உயிரையே மக்களுக்காக தந்து தன் அன்பை வெளிப்படுத்தினார். இயேசுவின் அரசு அன்பின் அரசு, உண்மையின் அரசு, நீதியின் அரசாகும். இத்தகைய கிறிஸ்து அரசரின் அரசாட்சி நம் நாட்டிலும் வீட்டிலும் நிலவ வரம் வேண்டி உலக அமைதிக்காக இத்திருப்பலியில் இணைந்து மஞ்சாடுவோம். இன்று நம் பங்கின் நற்கருணை வீரர் அவையினர் தங்கள் திருவிழாவை கொண்டாடும் இவ்வேளையில் அவர்கள் நற்கருணையின் உண்மை பொருளை உணர்ந்து வாழவும் தங்களின் சபை செயல்பாடுகளில் ஊக்கமுடன் இணைந்து பணியாற்றவும் வரம் வேண்டி இப்பலியில் இணைவோம். சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். திருப்பலி என்னும் அருள் சாதனத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் எங்களை தேடி வருகின்றீர் என்பதை உணராமல் வாழ்ந்த தருணத்திற்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். நற்கருணை வடிவில் உமது உடலும் இரத்தமும் உணவாக கொடுத்து எங்கள் உள்ளத்தில் நீர் வருவேன் என்பதை மறந்து வாழ்ந்த தருணத்திற்காக இறைவா உம்மிடம் மன்னிப்பு. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். பாவம் செய்து வழிமாறி போகின்ற வேளையில் ஒப்புரவு அறலாடத்தின் மூலம் மீண்டும் நாங்கள் உம்முடன் ஒப்புவாக முயற்சி எடுக்காமல் இருந்ததை நினைத்து மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும்
இருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீ. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, அனைத்திற்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவிழமானீரே. அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவனின் ஆட்சி, அன்பின் ஆட்சி, உண்மையின் ஆட்சி. உண்மையை சார்ந்தவர்கள் மட்டுமே அவரது குரலுக்கு செவிசாய்க்கின்றனர். தொடக்கமும் முடிவும் அவரே. ஆண்டவரே நம்மை ஆட்சி செய்கின்றார். உண்மை, அன்பு, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் என்னும் இறையரசின் பண்புகளை ஆடையாக அணிந்து மாட்சியுடன் அவரது வழியில் செல்ல அழைப்பு விடுக்கும் இன்றைய திருவழிபாட்டின் திருவாசகங்களுக்கு செவிமடுப்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். மானிட மகனின் ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 வசனம் 13-14 முடிய. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 வசனம் 13. அந்நாட்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 93 வசனம் 1-2-5. திருப்பாடல்கள் 93 வசனம் 1-2-5. அனைவரும் பாட வேண்டியது. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். 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 ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார்,
மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் யோவான் தனது திருவெளிப்பாடு நூலில் இயேசுவை மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் என்று அறிவிக்கிறார். இயேசுவின் தலைமை என்பது அன்பின் வழியாக விடுதலை பெற்று தருவதாகும். கிறிஸ்து அரசர் தன்னை முதன்மைப்படுத்தி மக்களை வாழ வழிவகுத்தார். மக்கள் அரசரை தேடி செல்கின்றனர், ஆனால் கிறிஸ்து அரசரோ மக்களை தேடி சென்றார். இதனை தெளிவுபடுத்தும் இவ்வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் நம்மை குருக்களாக ஏற்படுத்தினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனம் 5-8 முடிய. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனம் 5. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமேன். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமேன். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18.
இறை வார்த்தைகள் 33 தொடக்கம். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள், நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாக இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீர் அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்லுகிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாமன்னன் நெப்போலியன் வெற்றியினுடைய உச்சியிலே கொடிகட்டி பறந்த ஒரு தருணம், புகழினுடைய உச்சிக்கு ஏறி சென்ற ஒரு தருணம். அந்த தருணத்திலே அவர் சொல்லுவார், நெப்போலியன் சொல்லுவார், இந்த உலக வரலாற்றிலே 3 மகான்கள் தான் இருக்கின்றார்கள். இந்த உலக வரலாற்றிலே 3 பேர் மட்டுமே. 1 மாமன்னர் அலெக்சாண்டர், 2 நெப்போலியன் ஆகிய நான், 3 நாசரேத்துர் இயேசு என்று சொன்னான். 2-3 ஆண்டுகள் உருண்டோடின. வாட்டர்லூர் என்ற இடத்திலே போர் வந்தது. அந்த போரிலே மாமன்னன் நெப்போலியன் படு தோல்வி அடைந்தான். ஹெலோனோ என்ற தீவிலே சிறையிலே அடைக்கப்பட்டான். இந்த நேரத்திலே அவருடைய படை வீரர்கள், பணியாளர்கள், அரசரே நீர் எப்படி இருந்தீர் மகிமையாக, இப்பொழுது இப்படி ஆயிற்றீரே சிறையில். அப்போ மாமன்னன் நெப்போலியன் சொல்லுவார், அதிகாரம் மகிமை எல்லாம் வெறும் புகை. எலும்புகளை கூட என்னால் பார்க்க முடியவில்லை. மகானாக இருந்தேன், இப்பொழுது சிறை கைதியாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அரசராக இருந்தார். அவருடைய அரசாட்சி மட்டும் மறையவில்லை, அவரது ஆட்சி நீடித்திருக்கும் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அத்தோடு நற்கருணை வீரர் சபை திருவிழாவை நாம் சிறப்பு செய்கின்றோம். இன்று முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆட்சியுரிமையும் ஆட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நாடு மொழி இனத்தில் எல்லாருமே வந்து அந்த ஆட்சி உரிமை பெறுகின்ற அந்த அரசராகி ஆண்டவர் இயேசுவை வழிபட வேண்டும். அவருடைய ஆட்சி உரிமை என்றுமே உள்ளதாகும், அதற்கு முடிவே இராது. அவரது அரசும் என்றுமே அழிந்து போகாது. அதைத்தான் நாம் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 33, அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. எனவே இந்த உலக அரசுகள் ஒரு காலம் முடிவு வரும். ஆண்டு காலம் கண்டிப்பாக 5 ஆண்டு ஆளலாம், 10 ஆண்டு ஆளலாம், 15 ஆண்டு. ஆனால் இந்த உலகம் முழுவதும் எப்பொழுதுமே என்றென்றும் வருகின்ற காலத்திலும் ஆட்சி செய்து கொண்டிருப்பவர் நமது ஆண்டவர் மட்டும். அவருடைய ஆட்சிக்கு அழிவே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா, இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன? 19ஆம் நூற்றாண்டிலே தொழில் புரட்சி, தொழிலே அறிவியல்
நுட்பங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலம். தொழில்நுட்பங்களிலே புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய புதிய வளர்ச்சியை கண்ட காலம். மருத்துவத்திலே புதிய புதிய மருந்துகள், புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உண்டாக்கிய ஒரு காலம். அறிவியல், தொழில், மருத்துவம் இவையெல்லாம் வளர்ச்சியினுடைய உச்சத்தை தொட்ட ஒரு காலம். உலக அரசுகளெல்லாம் தலையெடுத்தன, சர்வாதிகாரங்கள் தலையெடுக்க ஆரம்பித்தார்கள், படைபலன்கள் பெருக ஆரம்பித்தது. இந்த நேரத்தில் நாம் தான் கடவுள், நமக்கு என்ன மருத்துவ கண்டுபிடிப்புகள் இருக்கிறது, நோய் வந்தால் சுகப்படுத்த மருந்துகள் இருக்கிறது, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கிறது, நமக்கு தேவைக்கேற்ப நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். தொழிலிலே நாம் வளர்ந்து விட்டோம், எனவே நமக்கு பணம் இருக்கிறது. இனி ஏன் கடவுள், இனி ஏன் கடவுள், கடவுள் தேவையில்லை என்று கடவுளை மறந்து அரசர்களை கடவுளாக வழிபட்டு வணங்கி கொண்டு இருந்த அந்த ஒரு தருணம். அந்த தருணத்தில்தான் இந்த இழந்த விசுவாசத்தை, இழந்த ஆன்மீகத்தை மீட்டெடுக்க வேண்டும். கடவுள்தான் உண்மையான அரசர், அவர்தான் உண்மையான தெய்வம் என்பதை வலியுறுத்துவதற்காக திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் 1925ஆம் ஆண்டு அவர் எழுதிய சுற்றுமடலிலே, குவாஸ் பிரிமாஸ் என்கின்ற சுற்றுமடலிலே அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் அரசர், அவருடைய அரசுதான் நீடித்திருக்கும், அவர்தான் உண்மையான தெய்வம். எத்தனையோ கண்டுபிடிப்புகள், தொழில் புரட்சிகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள் வளர்ந்தாலும் இந்த ஆண்டவர் இயேசுவின் முன்னால் ஒன்றும் செய்துவிட முடியாது. அவர்தான் மீட்பர், அவர்தான் உண்மையான கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் மேலானவர் என்று அவர் நிலைநிறுத்தி இந்த கிறிஸ்தரசர் பெருவிழாவை உலகம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று அவர் பணித்தார். அதற்கு அடுத்த ஆண்டிலே அமெரிக்காவிலே சின்சிடாண்டி என்ற இடத்திலே முதலாக கிறிஸ்து அரசருக்கு ஒரு ஆலயம் கட்டி எழுப்பினார். இப்படி நாம் பார்க்கும் பொழுது இந்த வரலாற்று பின்னணியிலே இன்னும் ஒரு சுவராசியமான ஒரு நிகழ்ச்சியும் நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். வத்திக்கான் ஆலயம், அதனுடைய நடுவிலே ஒரு பெரிய தூண் இருக்கிறது. அந்த தூணினுடைய உச்சி பகுதி கூர்மையான அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஒபேலிஸ்க் என்று சொல்லுவார்கள். இந்த தூண் ஏறக்குறைய 4500 ஆண்டுகள் பழமையானது. ஹெலியோபோலிஸ் என்ற நகரிலே சூரிய கடவுள் என்று இந்த தூணானது நிலைநிறுத்தப்பட்டது. இந்த தூணினுடைய உச்சியிலே வட்ட வடிவிலே இருக்கும் சூரிய கடவுளை குறிப்பதற்காக. இதை ரோமை கொடுங்கோல் அரசன் கல்குல்லா என்பவர் அங்கிருந்து எடுத்து வந்து நீரோ மன்னனுடைய அரண்மனையிலே வைத்தான். ரோமையில் இருக்கக்கூடிய இந்த அரண்மனையிலே வைத்தான். அதன் பிறகு இந்த அரண்மனை அழிக்கப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது. திருத்தூதர் பேதுரு அதிலே மறை சாட்சியாக உயிர் கொடுத்தார். அதன் பிறகு அதிலே அந்த ரோமையில் இருக்கக்கூடிய அந்த வத்திக்கான் என்ற இடத்திலே ஒரு ஆலயமாக கட்டி எழுப்பப்பட்டது. அந்த ஆலயத்திலே இந்த தூணானது இப்பொழுது நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த தூணினுடைய உச்சியிலே ஒரு பெரிய சிலுவை ஒன்று இருக்கிறது. அந்த சிலுவையினுடைய அடியிலே ஒரு பக்கத்திலே இவ்வாறு பொறிக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து வெற்றி பெற்றார், கிறிஸ்துவே இப்பொழுது அரசாள்கிறார், அனைத்திற்கும் மேலான அரசர் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த சிலுவையினுடைய அடுத்த பக்கத்திலே யூத ராஜசிங்கம் வெற்றி பெற்றார் என்று எழுதப்பட்டிருந்தது. அன்புக்குரியவர்கள், இப்படி வரலாற்று பின்னணியிலே கிறிஸ்து அரசர் விழா மற்றும் கிறிஸ்து அரசர் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டாலும் விவிலியத்திலே நாம் அருமையாக நாம் வாசிக்கலாம். விவிலிய பின்னணியிலே பார்க்கும் பொழுது இஸ்ரேல் மக்களினுடைய முதல் அரசர் சவுல், சாமுவேல் அவரை திருநிலைப்படுத்துகிறார். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்து கானா நாட்டிலே குடியேறினார்கள். 12 கோத்திரங்கள், எனவே 12 நாடுகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அண்டை நாட்டிடமிருந்து அச்சுறுத்துதல் வருகிறது, படையெடுக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், ஒரு பராமரிப்பு வேண்டும், எங்களை ஆள்வதற்கு ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்கிறார்கள். எனவே அதற்கிணங்க தந்தை இறைவன் அவர்களுக்கு சாமுவேலை அனுப்பி எண்ணெயால் திருப்பொழிவு செய்து சவுலை இஸ்ரேலினுடைய முதல் அரசராக திருநிலைப்படுத்துகிறார். இதைத்தான் 1 சாமுவேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து தாவீது திருப்பொழிவு செய்யப்படுகிறார். இந்த தாவீதினுடைய வழி மரபிலே வந்தவர்தான் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் நாம்
வாசிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 32. அவர் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அப்ப அந்த தாவீதினுடைய வரிமனைவிலே வந்தவர் தான் இயேசு. அவர்தான் அரசருக்கெல்லாம் அரசர். மார்க்கு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 10வது வசனம், வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசிலே இருக்கக்கூடிய தாவீதின் அரசிலே வரக்கூடியவராக அவர் இருப்பார். எனவே தாவீதின் அரசிலே வழிமரபிலே வந்தவர் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சரி, இந்த அரசர் எப்படிப்பட்டவர் என்பதை இன்றைய நற்செய்தியிலே தெளிவாக சொல்கிறது. ஒரே ஒரு பண்பு. யோவான் நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 37வது வசனம், உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி, இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே நான் வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்ப்பர். அப்போ இயேசு அரசர் என்றால் அவருடைய பணி உண்மை. அந்த உண்மை அது ஒன்றே ஒன்றுதான். அதைத்தான் யோவான் 14:6வது வசனம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. அப்ப ஆண்டவர் இயேசுவே உண்மையாக இருக்கிறார். யோவான் 17:17, உண்மையினால் மக்களை வாழ்வழித்தருளும் உமது வார்த்தையே அந்த உண்மை. அப்ப ஆண்டவர் இயேசுதான் உண்மை, அவருடைய வார்த்தை தான் உண்மை. ஒரு முறை ஒரு அரசர் தனக்கு பின் நாட்டை ஆள்வதற்கு வாரிசு ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். எனவே நாடு முழுவதும் அறிவிப்பு கொடுக்கிறார். ஒரு போட்டி ஒன்று நடத்துவேன், அந்த போட்டியிலே வெற்றி பெற்றவர்கள் நாட்டை ஆளக்கூடிய தகுதி பெற்றவர்கள். அப்போ 12 இளைஞர்கள் வருகிறார்கள், திறமையான இளைஞர்கள். அரசர் ஒரு கூடை நிறைய விதைகள் இருக்கிறது. அந்த விதை, அதே போல ஒவ்வொரு இடமும் அந்த 12 பேரிடமும் தொட்டியை கொடுக்கின்றார். இந்த விதையை எடுத்து செல்லுங்கள், தொட்டியிலே வளருங்கள், 3 மாதம் உங்களுக்கு அவகாசம் கொடுக்கிறேன். அந்த 3 மாதத்திலே யாருடைய தொட்டி செடி நல்ல செழிப்பாக வளர்ந்திருக்கிறதோ அவர்கள் தான் நாட்டை ஆளக்கூடிய தகுதி பெற்றவர்கள். 3 மாதம் கழித்து 12 இளைஞர்களும் தொட்டியோடு வருகிறார்கள். அதிலே 11 பேருடைய தொட்டியிலே செடி நன்றாக வளர்ந்திருந்தது, செழிப்பாக பச்சை பச்சையில் என்று. ஒருத்தர் செடி, தொட்டி செடி மட்டும் அப்படியே இருந்துச்சு, எதுவுமே இல்லை. உடனே அரசர் அந்த வெறுமையாக இருக்கக்கூடிய அந்த தொட்டி செடி வைத்திருக்கூடிய இளைஞனை முன்னிறுத்துகிறார். நீர் தான் நாட்டை ஆளக்கூடிய அரசர். மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், 11 இளைஞர்களுக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது என்ன நடந்திருக்கும், என்ன நடந்துச்சு? அரசர் போட்டிருந்த அந்த விதை அவர் அதுக்கு முந்தின நாள் நெருப்பில் போட்டு சுட்டு அவிச்ச ஒரு விதை. அந்த விதை முளைக்காத ஒரு விதை. அப்போ இந்த 11 இளைஞர்கள் என்ன பண்ணாங்க? அதை தூக்கி தூர போட்டு வேற விதையை எடுத்து இது பண்ணிட்டாங்க. அப்போ ஏமாத்திட்டாங்க, பொய். ஆனால் அந்த ஒரே ஒரு இளைஞன் மட்டும் அதை அப்படியே போட்டான், அப்படியே கொண்டு வந்தான். உண்மை. எனவே நீ தான் நாட்டை ஆளக்கூடிய தகுதி. எனவே உண்மை தான் நாட்டை ஆளக்கூடிய தகுதி. உண்மையின் அரசர் ஆண்டவர் இயேசு. எனவே இந்த உண்மை என்பது வீட்டிலே ஆரம்பிக்க வேண்டும், குடும்பத்திலே பெற்றோரிடம் ஆரம்பிக்க வேண்டும். பெற்றோர்கள் குடும்பத்திலே உண்மையாக நான் இருக்கிறேன், அதை பார்த்து தான் பிள்ளை, அதனை தொடர்ந்து. எனவே இந்த குடும்பத்திலே உருவாகக்கூடியவர்கள் தான் அரசர்கள். இன்னைக்கு நாட்டை ஆளக்கூடிய அரசர்கள் எங்கே வந்திருக்கிறாங்க? குடும்பத்திலேருந்து வந்தாங்களா? மோட்சத்திலேருந்து வந்தாங்களா? மோட்சத்திலேருந்து தான் வந்தாங்க? இல்லை. வானத்திலேருந்து குறித்து வரல. இல்லை ஏதாவது மரத்துலேருந்து வந்தாங்களா? இல்லை. இல்லை இங்கே ஏதாவது திடீர்னு மண்ணுக்குள்ளேருந்து டபால் அப்படின்னு வந்தாங்களா? இல்லை. எங்கேருந்து வந்தாங்க? குடும்பத்திலேருந்து வந்தாங்க. அப்போ இன்று நம்மை ஆளக்கூடிய அரசுகள் உண்மையாக இருக்கிறதா அல்லது போலியாக இருக்கிறதா? அப்போ அதற்கு காரணம் என்ன? குடும்பம். குடும்பம். அப்போ குடும்பத்திலே அந்த உண்மை இருக்கும் பொழுது அந்த பிள்ளை உண்மையிலே வளர்கிறது. அதனைத் தொடர்ந்து பள்ளிக்கூடத்திலும் உண்மையாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வேலை பார்க்கின்ற இடத்தில் உண்மையாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாட்டை ஆளக்கூடிய தலைவராக வரும் பொழுதும் அவர் உண்மையானவராக இருப்பார். அப்போ நாடு, அரசாங்கம் உண்மையாக மாற வேண்டும் என்றால்
குடும்பத்திலே இருக்கிறது. போலியான அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்றால் அது ஒரு குடும்பத்திலே இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 10வது வசனம், உமது ஆட்சி வருக என்று நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவரே, உமது ஆட்சி தான் உண்மையான ஒரு ஆட்சி, அது வர வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24, 25 முடிவு வரும் பொழுது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் எல்லாரையுமே அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சி ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செலுத்தி ஆக வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, உண்மையின் அரசு ஆண்டவர் இயேசுனுடைய அரசு. எனவே நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய அரசு எப்படி இருக்கிறது? எனவே அதுவும் உண்மையான அரசாக இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? உண்மை. அதை குடும்பத்திலே நாம் விதைப்போம். ஆமென். நற்கருணை வீரர் சபையிலே புதிதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஆரோக்கிய அஜினா, சியோனா, ஜெட்சன், சஜன் பீட்டர் முன் வருக. வணக்கத்துக்குரிய ஞான தந்தையே, எங்கள் சபையின் அரசரும் தளபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் எங்கள் அரசி கன்னி மரியாவின் பெயராலும் இதோ இங்கு இருப்பவர்கள் தங்களை நற்கருணை வீரர் சபை வீரர்களாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்கின்றார்கள். நற்கருணை வீரர் சபையிலே உறுப்பினர்களாக ஆவதற்கு உண்மையாகவே விரும்புகிறீர்களா? எங்கள் முழு மனதுடன் விரும்புகிறோம். ஏன் விரும்புகிறீர்கள்? கிறிஸ்துவுக்கு இன்னும் அதிகமாக பணிபுரியவும் அவருடைய இறையாட்சியை எங்கும் பரவ செய்யவும். நற்கருணை வீரர் சபையின் ஒழுங்குகள் என்ன? ஜெபம், நன்மை, தியாகம், நற்செய்தி பணி. ஜெபம் என்னும் முதல் ஒழுங்கை கடைபிடிக்க என்ன செய்வீர்கள்? ஆன்மாக்களை மீட்பதற்காக எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் இயேசுவின் திரு இதயத்திற்கு கையளித்து நாள்தோறும் ஒப்பு கொடுக்கும் ஜெபம் சொல்வோம். நன்மை என்னும் இரண்டாம் ஒழுங்கை கடைபிடிக்க என்ன செய்வீர்கள்? அடிக்கடி பக்தியோடு நற்கருணை உட்கொள்வோம். தியாகம் என்னும் மூன்றாம் ஒழுங்கை கடைபிடிக்க என்ன செய்வீர்கள்? எங்கள் முன்மாதிரியாலும் நற்செய்தி பணியாலும் மற்றவர்களை இயேசுவை அதிகமாய் அறியவும் அன்பு செய்யவும் முயற்சி எடுப்போம். நற்செய்தி பணி என்னும் நான்காம் ஒழுங்கை கடைபிடிக்க என்ன செய்வீர்கள்? இயேசுவை மகிழ்ச்சிப்படுத்தவும் அவருக்கு ஆறுதல் அளிக்கவும் அவருக்காக ஆன்மாக்களை வெல்லவும் நாள்தோறும் சில தியாகங்கள் செய்வோம். நற்கருணை வீரர் சபையின் காணக்கூடிய தலைவர் யார்? கிறிஸ்துவின் பகராளியாய் உள்ள திருத்தந்தை பிரான்சிஸ். திருத்தந்தை பிரான்சிஸ்காக என்ன செய்வீர்கள்? அவரை அன்பு செய்வோம், அவருக்கு மரியாதை செய்வோம், அவருக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த ஒழுங்குகளை உண்மையாகவே கடைபிடிப்பீர்கள் என்று வாக்களிக்கிறீர்களா? வாக்களிக்கிறோம். உங்கள் வாக்குறுதியில் உறுதியாயிருங்கள். இப்பொழுது நற்கருணை வீரர் சபையின் பொது விசாரணையாளரின் பெயரால் இதோ உங்களை நற்கருணை வீரர் சபையின் வீரர்களாக ஏற்றுக்கொண்டு நற்கருணை வீரர் சபையின் ஒப்பு கொடுக்கும் ஜெபத்தை சொல்ல அனுமதிக்கிறேன். இயேசுவின் மிக தூய இருதயமே, உம்முடைய வீரர்களாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உம்மை அதிகமாய் அன்பு செய்யவும் மற்ற எல்லா மனிதரும் உம்மை அன்பு செய்யவும் உம்முடைய அரசு உலகமெங்கும் பரவ அயராமல் உழைப்போம். உம்முடைய இறை ஊழியத்தில் எங்கள் முழு வாழ்வையும் செலவழிக்க உறுதியேற்கிறோம். எங்கள் வாழ்விலும் பணியிலும் உம்முடைய வீரர்களாக இருப்போம். ஆமென்.
இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்கவர்களே, நமது மன்றாட்டுகள் விண்ணப்பங்களை நாம் ஆண்டவரிடம் எடுத்து சொல்லி வேண்டுவோம். அன்பின் இறைவா, அருளின் தலைவா, இறையாட்சி விழுமியங்களை எம்மில் விதைத்திட நீர் தெரிந்தெடுத்த எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் மறைமாவட்ட ஆயர், மற்ற ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகியோரை உமது அருளால் நிரப்பும். திரு அவையை வழிநடத்தும் பணியில் உமது பிரசனம் இவர்களோடு இருந்து வழி நடத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் இறைவா, நிரந்தர தலைவா, எம் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் உண்மையான நீதியான ஆட்சி நடத்தவும், தன்னலமின்றி பொது நலத்துடன் நல்லாட்சி புரிந்திடவும், பாகுபாடற்ற சமுதாயம் படைத்திடவும் உமது அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, இதய தலைவா, பல்வேறு விதமான பாவ சூழ்நிலைக்குள் சிக்கி தவிக்கின்ற எம் மக்கள் பாவநிலையில் வீழ்ந்து விடாமல் காத்து கொள்ளும். ஒப்புரவு அடையாளத்தின் வழியாக உமது மீட்பின் பாதையில் வழிநடத்த தேவையான ஆசீர் வழங்கின இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கனிவின் இறைவா, கருணையின் தலைவா, அச்சுறுத்தி கொண்டிருக்கும் இணையதளம், மதுபானம் என்னும் போதைகளுள் சிக்கி தங்கள் வாழ்வை தொலைத்து கொண்டிருக்கும் இளையோரை கண்ணோக்கும். இவர்கள் தடுமாறாமல் உமது அன்பில் நிலைத்திருக்கவும் தங்கள் தவறுகளை திருத்தி வாழவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பலியின் இறைவா, பகிர்வின் தலைவா, இன்றைய விழா கொண்டாடும் நற்கருணை வீரர்களாகிய எங்களை கண்ணோக்கும். நாங்கள் உமது அன்பை கண்டுணர்ந்து நற்கருணையின் மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டவும், பிறர் அன்பு பணிகளில் ஈடுபடவும், சமத்துவம் சகோதரத்துவம் நிறைந்த சமூகத்தை உருவாக்கவும் வேண்டிய நல் பண்புகளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக வேண்டுவோம். மத்தேயு 7:7 கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். யோவான் 14:14 என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். நன்றி ஆண்டவரே, எங்களை மாண்போடு நடத்துகிறவரே, எங்களுடைய விண்ணப்பத்தை எல்லாம் கேட்கின்றவரே, உமது நாமம், உமது ஆற்றல், உமது பெயர் வல்லமையானது, ஆசீர்வாதம் நிறைந்தது. உமது பெயரை சொல்லி நாங்கள் கூப்பிடும் பொழுது, மன்றாடும் பொழுது
கண்டிப்பாக அந்த மன்றாட்டுக்கு நீர் செவி சாய்க்கின்றவரே. நன்றி ஆண்டவரே. எங்களை அதிகமாக அன்பு செய்கிறவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்றவரே, எங்களை அதிகமாக அன்பு செய்கின்ற நினைக்கின்றவரே உமக்கு நன்றி. திருப்பாடல் 139:1 ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர். இயேசுவே நன்றி. நாங்கள் இருப்பதை இயங்குவதையும் எங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. நல்ல குடும்ப சமாதானத்திற்காக திருப்பாடல் 122:7 இதோ உன் வீட்டிற்குள் அமைதி நிலவதாக, உன் இல்லத்திற்குள் நல் வாழ்வு தங்குவதாக. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சாந்தம், பொறுமை, நன்னயம், மன்னிப்பு இவைகளால் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கணவன் மனைவிகளுக்கிடையே நல்ல புரிதல்களை தாரும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ, ஒருவருக்கொருவர் அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு குறை நிறைகளோடு ஏற்றுக்கொண்டு வாழ முதல் ஆற்றலை தாரும் ஆண்டவரே. எத்தனையோ கருத்து வேறுபாடுகளினால் பிரிந்து கிடக்கக்கூடிய குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீரே உமது அன்பு அவர்கள் இல்லத்தில் இருப்பதாக. எனவே அவர்கள் ஒன்றுபட்டு வாழ ஆசீர்வாதத்தை தாரும். ஒருவர் புரிந்து கொண்டு ஒரே குடும்பமாக வாழ முது வல்லமை தாரும் ஆண்டவரே. பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே நல்லுறவை தாரும், நல்ல புரிதல்களை தாரும் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே. திருப்பாடல் 91:10 தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. இந்த காலங்களிலே தொற்று வியாதிகள், நோய் நொடிகள், பிணிகள் அனைத்திருந்தும் எங்கள் இல்லத்தையும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. மத்தேயு 8:8 ஒரு வார்த்தை செல்லுமன் ஊழியன் சுகம் பெறுவான். எங்களுக்கு நல்ல உடல் ஆன்ம சுகம் தாரும். இங்கே இருப்பவர்களையும், வீடுகளிலே நோயிற்று இருக்கக்கூடியவர்களையும், மருத்துவமனையிலே நோயிற்று இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. சாலமோன் ஞானம் 16:12 பச்சிலையோ களிம்பு அவர்களுக்கு நலம் அளிப்பதில்லை. ஆண்டவரே உமது சொல்லே, உமது வார்த்தையை அவர்களுக்கு நலம் அளித்தது. நன்றி ஆண்டவரே. வார்த்தையால் சுகம் தருகிறவரே நன்றி. 3 யோவான் 1:2 நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து உடல் ஆன்ம சுகத்தோடு நலமாக இருக்கும்படி உமக்காக வேண்டுகிறோம். நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய தொழில் முன்னேற்றத்திற்காக ஜெபிக்கிறோம். தொழிலிலே பின்னடைவு, விரக்தி, சோர்வு, வேலைவாய்ப்பின்மை ஆண்டவரே இவைகளை நீர் ஆசீர்வதியும். இணை சட்ட 15:10 நீ கையிடும் எல்லா வேலைகளையும் பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஆண்டவரே. திருப்பாடல் 1:3 நீ செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவாய். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நீ செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வேலை கேட்டு தகுந்த பலனை ஆண்டவர் உனக்கு தருவார். யோசுவா 1:8-9 நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய், நான் என்று முன்னோடு இருப்பேன். நன்றி ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும். இளைஞர்கள், இளம்பெண்கள், பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், சிறு பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தவறான பாதைகள், தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி வெளிவர முடியாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. திருப்பாடல் 32:8 இதோ நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதையை காட்டுவேன். இயேசுவே எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நேரிய பாதையை காட்டியருளும் ஆண்டவரே. லூக்கா 2:40 குழந்தை எல்லாவற்றிலும் வளர்ந்து அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து உமக்கு உகந்த பிள்ளையாக இருந்தது. அதே போல் எங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமக்கு உகந்த பிள்ளையாக ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் வளர செய்திடலும் ஆண்டவரே. இயேசுவே எங்களோடு பேசியதற்காக நன்றி. நல்ல திருமண வரன்களை தாரும் ஆண்டவரே. நல்ல குழந்தை செல்வத்தை தாரும். குழந்தை செல்வம் இல்லாமல் ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உமால் ஆகாது எதுவுமே இல்லை. லூக்கா 1:37 கடவுளால் ஆகாதது எதுவுமே இல்லை. எலிசபெத்திற்கு முதிர்ந்த வயதிலே குழந்தையை கொடுத்தீரே. அன்னை மரியாளுக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால் மீட்பரை கொடுத்தீரே. அண்ணாவுக்கு பல ஆண்டுகளாக இருந்த அண்ணாவுக்கு உம்மை நோக்கி வேண்டும் பொழுது நீ குழந்தை செல்வத்தை தந்தீரே. அதே போல எங்களுக்கும் குழந்தை செல்வத்தை தாரும். எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு குழந்தை செல்வத்தை தாரும். அவர்களை தொடும் ஆண்டவரே. அவருடைய விண்ணப்பத்தை தாரும். திருப்பாடல் 20:4 உன் மனம் விரும்புவதை ஆண்டவர் உனக்கு தருவார். நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தை கேட்டதற்காக நன்றி. திருப்பாடல் 34:4 துணை வேண்டி ஆண்டவரிடம் மன்றாடினேன், அவரும் என் கூக்குரலுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரே இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். பக்கம் 97 பக்கம் 97
என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உம்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே. இனியச்சம் கொள்வதும் நீதானே. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே. இனியச்சம் கொள்வதும் நீதானே. எந்தன் பணியில் ஆயிரம் தடைகள் வந்திடுமாய் இயேசுவே. உனது வழியில் பயணம் தொடரும் என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இன்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை மக்கள் இனத்தார் அனைவருக்கும் ஒரே திருமகனை கொடுத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே திருமகனான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்திற்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தீர். இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிபொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்பு கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லாத மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியுமாகும். ஆகவே வானதுதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களது மகிமை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது:
ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஜீசஸ் இயேசுவே ஆண்டவரே. அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்றும் மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்கோந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகுமே புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் என்னை காத்து முடியலால் அளிப்பதாக. பக்கம் எண் 130, பக்கம் எண் 130. இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். அவனில் அமைதியாக்குகின்றார், அவனில் அமைதியாக்குகின்றார். இதோ இறைவனின் செம்மறியே,
இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறை இயேசுவே அரசராய் அமரட்டுமே. நற்கருணை ஆண்டவராம் எம் இயேசுவே, நற்கருணை வீரரவை உறுப்பினர்களாக உமக்கு பணிபுரியும் வீரர்களாக எங்களை தேர்ந்தெடுத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் முதன்மையாய் உம்மை அன்பு செய்து வாழவும் எல்லாம் மாந்தரும் உம் அன்பு நெறிகளை கடைபிடிக்கவும் இயற்கையை பயன்படுத்தி பாதுகாக்கவும் உமது ஆட்சி உலகமெங்கும் பரவிடவும் ஆர்வத்தோடு உழைப்பதற்கு எங்களை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய இறையாட்சி ஊழியத்தில் எங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் ஈடுபடுவோம் என்று உறுதியேற்கிறோம். எங்கள் வாழ்விலும் பணியிலும் உம்முடைய வீரர்களாக நிலைத்து நிற்க உம் அருளை இறைஞ்சுகிறோம். ஆமேன். இந்த வார திருப்பலி சிறப்பிப்பவர்கள் நற்கருணை வீரர் சபையினர். இன்றைய நாளை கிறிஸ்தரசர் பெருவிழாவாகிய இன்று நற்கருணை வீரர் சபையினர்கள் சிறப்பாக தங்களுடைய சபை திருவிழாவையும் இந்த வழிபாட்டையும் சிறப்பு செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் அவர்களை ஊக்குவித்த ஒவ்வொருவர்களுக்கும் நமது அனைவர் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் நாம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். திருப்பலி முடிந்தவுடனே முழு நேர தொடர் நற்கருணை ஆராதனை நடைபெறும். 9 மணியிலிருந்து 9:30 மணி வரை மாதா சபையினர், 9:30 10 மணி வரை அருள் சகோதரிகள், 10 மணியிலிருந்து 11 மணி வரை ஞாயிறு மறைக்கல்வி மாணாக்கர் மற்றும் ஆசிரியர்கள், 11 மணியிலிருந்து 11:30 மணி வரை பாடகர் குழுவினர், 11:30 மணியிலிருந்து 12 மணி வரை மரிய கொரட்சி அன்பியம், 12 மணியிலிருந்து 12:30 மணி வரை தந்தை வில்லியம் அன்பியம், 12:30 மணியிலிருந்து 1 மணி வரை ஞானப்பிரகாசியார் அன்பியம், 1 மணியிலிருந்து 1:30 மணி வரை அன்னை தெரசால் அன்பியம், 1:30 மணியிலிருந்து 2 மணி வரை நமது அன்பு இல்ல விடுதி குழந்தைகள், 2 மணியிலிருந்து 2:30 மணி வரை ராயப்பபுரம் இறை மக்கள், 2:30 மணியிலிருந்து 3 மணி வரை நடுவை நந்தை இறை மக்கள், 3 மணியிலிருந்து 3:30 மணி வரை செபத்தியாவரம் இறை மக்கள், 3:30 மணியிலிருந்து 4 மணி வரை கொத்தலேறு விளை மற்றும் கண்ணாடி விளை இறை மக்கள், 4 மணியிலிருந்து 4:30 மணி வரை திருக்குடும்ப சபையினர், 4:30 மணியிலிருந்து 5 மணி வரை மரியாயின் சேனையினர். 5 மணிக்கு நற்கருணை ஆசிரோடு நிறைவு பெறும். எனவே அனைவரும் இதிலே கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகா வரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அனைத்திற்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்று வாழ ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் கூறிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்கம் எண் 268, பக்கம் எண் 268.